எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நல்ல குயிக்காக ஈஸியாக நல்ல டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. இது மசாலா சாதம். இந்த ரெசிபிக்கு மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 8 சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 6 பல்லு பூண்டை நீங்கள் தோல் கூடவே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் புளி துண்டு சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்து அதில் இருக்கிற மாய்ஸ்சர் வத்துற வரைக்கும் வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா சரியா இருக்கும். தேங்காய் வறுப்பட்டதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பொருட்களை பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல வறுத்த மிளகாயை சேர்த்து மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து லைட்டான கோர்ஸ் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 கை அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரொம்ப வறுக்க தேவையில்லை. வேர்க்கடலை வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பருப்பு வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி அளவு நீங்கள் எடுத்துருக்கிற சாதத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நான் இந்த சாதம் செய்ய ரைஸை ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். சாதத்தை கடாயில் சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த மசாலா பவுடரை டைம் கிடைக்கும் போது வறுத்து பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு வீட்டில் இருக்கிற சாதம் வச்சே 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டா கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நெய் சேர்த்தாலே சாதத்துக்கு ரொம்ப நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்ல ருசியான ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மசாலா சாதம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் அப்பளம் இல்லைன்னா வடகம் வச்சு சர்வ் பண்ணலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டான சாய்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.